அழகான கிராமத்துல ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்திருந்தாரு. அவருக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அவரோட செல்வத்துக்கும் வெற்றிக்கும் தன்னோட கடவுள் பற்றுதான் காரணம்னு ரொம்ப முழுமையா நம்பிட்டு வந்தாரு. அந்த கிராமம் விவசாயத்துக்கு பேர் போன கிராமம். அந்த மொத்த ஊரும் அந்த கிராமத்தோட வளமும் செழிப்பும் அவங்க கடவுள் நம்பிக்கையால தான்னு நம்பிட்டு வந்தாங்க. அந்த நம்பிக்கை உண்டாகிறதுக்கு இந்த பெரியவருக்கு பெரும் பங்கு உண்டு. தான் பார்க்கிற ஒவ்வொரு மனிதன்ட்டையும் கடவுள் பற்றுனா என்னன்னு புரிய வச்சாரு. அந்த ஊர் மக்கள் சின்ன பசங்களை அந்த கிராமத்தோட தொழிலை கத்துக்கவும் நாகரிகத்தை கத்துக்கவும் இந்த பெரியவர்கிட்ட தான் கத்துக்க விடுவாங்க. அந்த மாதிரி இந்த பெரியவர்கிட்ட தொழில் கத்துக்க வந்தவன் தான் ஹரி. ஒரு நாள் எப்பவும் போல கடவுள் பெருமைய பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, கடவுள்கிட்ட நீங்க கேட்டா மட்டும் போதும், அவர் வேண்டியதை செய்வார். நீங்க சரியா முறையா வாழ்ந்து வந்து யாருக்கும் தீங்க நினைக்காம நல்லது பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னா கடவுள் நீங்க கேட்டதை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதால யாரும் கெட்டு போனதில்லை. ஓ, அப்போ நம்ம முறையா வாழ்ந்துட்டு வந்தா கடவுள் நம்ம என்ன கேட்டாலும் நிறைவேற்றுவாரா? ஐயா, கடவுள்னா யாரு? அவர் எங்க இருக்காரு? அவர் எப்ப நேர்ல பார்க்க முடியும்? ஹரி, கடவுள் எல்லாரும் மேலகத்துல இருந்து நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பண்றது நல்லது கெட்டது நன்மை தீமை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நாம பண்ற பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் கணக்கெடுத்து வச்சுப்பாங்க. நமக்கு தேவையானப்போ நமக்கு வேண்டிய உதவியை கண்டிப்பா கடவுள் நமக்கு பண்ணுவாங்க. ஆனா நாம கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும், கோவிலுக்கு போகணும், தினமும் பூஜையும் தானமும் பண்ணணும். இது எல்லாம் நாம கடைபிடிச்சு வந்தா கடவுள் நமக்கு கண்டிப்பா உதவுவாரு. அன்னையில இருந்து அந்த சிறுவன் நிறைய பின்பற்றினான். அதிகாலையில எழுந்து கடவுளுக்கு பூஜையும் அன்னதானமும் செஞ்சு வந்தான். ஐயோ, இவ்வளவு கனமா இருக்கே, இந்த மூட்டையை கூட இறக்கி வைக்க முடியாது போல இருக்கே. என்ன செய்யறது? சுத்தி முத்தி வேற யாரும் இல்ல. நமக்கு தேவையானப்போ நமக்கு வேண்டிய உதவியை கண்டிப்பா கடவுள் நமக்கு பண்ணுவாங்க. ஆமால, கடவுள் தான் இருக்காரே நமக்கு உதவி செய்ய. கடவுளே, இந்த நெல் மூட்டைய எப்படியாவது சாயந்தரம் 5 மணிக்குள்ள சந்தைக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். இல்லைன்னா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். ஐயா, நான் கடந்த 1 மாசமா நான் நிறைய பின்பற்றி வந்துட்டு இருக்கேன். உன்னோட புகழ தினமும் பாடிட்டு வரேன். முடியாதவங்களுக்கு உதவி பண்ணியும் இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணியும் வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. சரி, நாம சாயங்காலம் வரைக்கும் பார்ப்போம். அதுக்குள்ள கடவுள் நிச்சயம் நமக்கு உதவி செய்வாரு. சே, என் நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சு. இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டது, விடிய காலையில எந்திரிச்சது, வேண்டுனது, தானம் பண்ணினது எல்லாம் வீண் செயல். கடவுள் அது இதுன்னு நல்லா ஏமாந்து போயிட்டேன். கடவுளும் வேணாம், ஒன்னும் வேணாம். என்னோட உழைப்பை போட்டு நானே தள்ள பார்க்கிறேன். உதவி பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நீ தனியா வண்டியை தள்ளிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம் தம்பி, அதான் உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தோம். ஆமா ஐயா, ரொம்ப நேரமா வண்டி இங்கேயே மாட்டிக்கிச்சு. உதவி பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. தம்பி, நெல் மூட்டைய சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்த்துட்டியா? சேர்த்துட்டேன் ஐயா. ரொம்ப நேரம் ஆச்சு, நீ இதையும் கொண்டு போய் சேர்த்துடுவேன்னு பார்த்தேன். சரி, இதை கொண்டு போய் பொழுது சாயறதுக்குள்ள இன்னொரு இடத்துல சேர்த்திருப்பா. ஐயா, நான் இனிமே உங்ககிட்ட வேலை பார்க்கறதா இல்ல ஐயா. ஏன்பா, என்னாச்சு? வேலை கடினமா இருக்கா? வேலையெல்லாம் கடினமா இல்ல ஐயா, உங்க மூட நம்பிக்கை தான் ஏத்துக்க கடினமா இருக்கு. மூட நம்பிக்கையா?
ஆமா ஐயா, விடியங்காலையில் தினமும் எழுந்து பூஜை பண்ணதெல்லாம் வீண் செயல். தூங்கி இருந்தாலாச்சும் கொஞ்சம் உடம்புக்கு ஓய்வாச்சு கிடைச்சிருக்கும். மற்றவங்களுக்கு தானம் பண்ணணுது வீண். அந்த பொருளை நான் வச்சிட்டு இருந்தாலாச்சும் எனக்காச்சும் பிரயோஜனமா இருந்திருக்கும். கடந்த மாசம் நான் பண்ணின தியாகம் எல்லாம் வீணா போச்சு. மூடை மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் இந்த மாதிரி நீ திடீர்னு நினைக்கிற? என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா. கடவுளே, இந்த நெல்மு உதவி பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. கடைசியில அந்த 2 பேரால தான் வண்டி வெளியே வந்தது. கடவுள்கிட்ட கண்ணீர் விடாத குறையா வேண்டுனேன், யாரும் உதவி செய்யல. என்ன குரு சிரிக்கிறீங்க? தம்பி, நான் கடவுளை மட்டும் போதிக்கல, அது கூட நம்ம முறையா செய்ய வேண்டிய நன்னெறியையும் போதிக்கிறேன். கண்ணை மூடிட்டு கடவுளை வேணா ஒரு உதவி செஞ்சிருவாருன்னு நினைக்கிறது தான் முடத்தனம். நான் உன்கிட்ட கடவுளை மட்டும் வேண்ட சொல்லலையே, அது கூட பிறருக்கு உதவி பண்ணணும், காலையில எழுந்துக்கணும்ன்ற நன்னெறியும்ல சேர்த்து சொல்லியிருக்கேன். நீ அதையெல்லாம் பின்பற்றி போன மாசம் போட்ட எல்லா உழைப்போட பயன்தான் உனக்கு அந்த நேரத்துல தக்க உதவி கிடைக்க வச்சிருக்கு. என்ன சொல்றீங்க ஐயா? இங்க வேலை பார்க்குற யாரும் கடவுளை வேண்டிட்டு கால் மேல கால் போட்டு தூங்குறதில்ல, அதுக்கேத்த உழைப்பும் போடுறாங்க. நீ கண் மூடிட்டு வேண்டிட்டு இருந்த வரைக்கும் உன் வேலை ஆகல. ஆனா நீ இறங்கி நானே தள்ளுறேன்னு தீர்மானமா வேலை செஞ்சதாலதான் வண்டி நகர்ந்துச்சு. நானே தள்ளி இருந்தா கண்டிப்பா நகர்ந்து இருக்காது. அங்க வழியில போன 2 பேர் பார்த்து உதவியதால தான் வண்டியே எடுக்க முடிஞ்சது. அந்த 2 பேர் யாருன்னு தெரியுமா? நீ தினமும் அன்னதானம் கோவில்ல போடுறல, அதை சாப்பிட்டு நாளை ஆரம்பிக்கிறவங்க தான் அந்த 2 பேரும். அன்னதானன்றது நீ செய்யற சேவையா நினைக்க கூடாது, இந்த பெரிய சமூகத்துல நீ அளிக்கிற சிறு பங்கா நினைக்கணும். நீ அளிச்ச சிறு பங்கிற்காக அவங்க உனக்கு திருப்பி உதவி செஞ்சிருக்காங்க. நீ கடவுள் மேல இருக்கிற பக்தியில தானே அன்னதானம் போட்ட. அப்போ இதோ ஒரு மூலமா உன்னோட கடவுள் நம்பிக்கை உனக்கு கை கொடுத்திருக்கு இல்லையா? அப்போ விடிய காலையில எந்திரிக்கிறதெல்லாம்? இந்த கிராமம் விவசாயத்துக்கு பேர் போன கிராமம். விடியற் காலையில எழுந்து வேலையை நடத்தினாதான் சரியான வேலையில சந்தைக்கு எல்லா பொருளையும் சேர்க்க முடியும். நாம விவசாயம் பண்றவங்க ஒரு சின்ன மண்புழுவோட கழிவை நம்பிதான் நம்மளோட கிராமமே அதோட அன்றாட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கு. அந்த மண்புழு கிட்ட மண்ணில் ஊர்ந்து செழிப்பா வச்சுக்கோ, இதை சாப்பிட்டு இந்த நேரத்துக்கு கழிவை செலுத்தி விடுன்னு நாம சொல்றது கிடையாது. எல்லாம் சரியா நடக்கும்ன்ற நம்பிக்கையில தான் எல்லாரும் ஓடுறாங்க. அந்த நம்பிக்கையில தான் மக்கள் வாழறாங்க. இவ்வளோ பெரிய ஊர்ல இருக்கிற வயல் நிலங்களுக்கு தண்ணி எப்படி செலுத்துறது? தண்ணி இல்லைன்னா பயிர் எப்படி விளையும்? இந்த தடங்களை நினைச்சு எல்லாரும் உன்ன மாதிரி நம்பிக்கை இழந்துட்டா என்ன ஆவறது? மழை மேகத்தை கயிறு கட்டி இழுத்துன்னு வந்து இங்க தண்ணி ஊத்த வைக்கிறோமா? இல்ல மலர்ல இருக்கிற விதைய பூச்சிகளை விட்டு இன்னொரு மலருக்கு கொண்டு போய் சேர்க்க பயிற்சி தரோமா? எல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கையில தானே எல்லா உழைப்பையும் முன்னரே போடுறோம். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா வற்புறுத்த மாட்டேன் ஹரி. ஆனா கடவுள் நம்பிக்கை கைவிட்டுடுச்சுன்னு சொன்னா நான் ஒரு பொழுதும் ஏத்துக்க மாட்டேன். இல்ல ஐயா, எனக்கு புரியுது. நான் தொடர்ந்து உங்ககிட்டயே வேலை செய்றேன். ரொம்ப சந்தோஷம் ஹரி.